பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் சுகமாய் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த 5வது மாதம் 1ஆம் தேதியிலே உங்களோடு கூட கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் கடந்து வந்து உங்களை நடத்தப் போகிறது. இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதியானது உங்கள் தொழிலாளர்கள் தினமாய் இருக்கிறது. மிகவும் கடினமாய் உழைத்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து நீங்கள் சுகித்து வாழும்படியாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி சகல தொழிலாளருக்கும் உங்களுடைய தொழிலாளர் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி கூடி வந்திருக்கிறோமே, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. தேவன் எவ்வளவு பத்திரமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், கண்ணீரின் வழிகள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத பட்சங்கள், இவைகளில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை அரவணைத்து நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை இக்கட்டான பாதைகளில் நாங்கள் நடக்கிற பொழுது யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களுக்கு ஆதரவாய் நிற்பார்கள், யார் எங்களுடைய சார்பிலே பேசுவார்கள் என்று சொல்லிக்கூட நீங்கள் நானும் ஒரு வேளை திகைத்து நின்றிருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளோடு வந்த ஒரே ஒருவர் நம்முடைய தெய்வம் மட்டும்தான். அன்பு பிள்ளைகளை, இந்த 5ஆம் மாதத்திலும் தேவன் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தை கூடாக பேசி உங்களை தைரியப்படுத்தி அவர் வாக்களித்து உங்களை வழிநடத்த போகிறார். உற்சாகமாய் அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானம் பண்ணுவோமா? இந்த நாளிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் கனம் பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? அவருடைய பார்வையில் நாங்கள் அருமையானவர்களாய் இருக்கிறபடினால் நாங்கள் கனம் பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அவ்வளவு பிரியமாய் ஆண்டவருக்கு அங்கே இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் நீதியும் இன்னுமாக கடவுள் விரும்புகிற வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் அப்படி நடக்கிற பொழுது தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு அருமையானவன், நீ எனக்கு அருமையானவள், அப்படி இருக்கிறபடியினால் நீ கனம் பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, தானியேல் ஒரு இளம் வாலிபன். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. ஒரு கடினமான, மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்திற்குள் அவர் முகம் கொடுக்க நேரிட்டது. எப்படி அது சம்பவித்தது பாருங்களேன். தானியேலுடைய வாழ்க்கையானது அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அவர் சிறையாக கொண்டு போகப்பட்டார். அங்கே சிறையிருப்பிலே மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டார். ஆனாலும் தேவன் அங்கே ஒரு அனுகூலத்தை வைத்திருந்தார். அங்கே தானியேல் மிகவும் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் ஆண்டவர் பாதத்தை தேடினவர். அசூசிகளினாலும் அசுத்தமான ஆகாரங்களினால் கூட தன்னை திருட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு நீங்கள் 2வது அதிகாரத்திலே படித்து பார்த்து பாருங்களேன். அந்த வசனத்திலே மிகவும் அவருடைய அருமையான காரியங்களை வர்ணனை செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி அங்கே சொல்லப்படுற அந்த ராஜா அவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்து அவரை கனம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஒரு வாலிபனுக்கு எப்படி இந்த கனம் வந்தது தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாயிருந்தார். அருமையாய் இருப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம், அவர் மிகவும் தாழ்மை உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவராயிருந்தார். ஆண்டவரை தேடுவதிலே உற்சாகம் உள்ளவராயிருந்தார். தீர்மானத்தில் எப்பொழுதும் அவர் தவறி போகல. அன்பு பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையானது எங்களுக்கு ஒரு மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். ஒரு வாலிபன் அடிமைத்தனமாக இன்னொரு தேசம், அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள் நடக்கிற ஒரு தேசம், அருவருப்புகள் நிறைந்த தேசம், பாவம் நிறைந்த தேசம். இப்படிப்பட்ட அந்த தேசத்திலும் எந்த ஆலோசனை இல்லை, அரவணைப்பில்லை, பாதுகாப்பில்லை, எதுவும் இல்லாத பொழுதும் தெய்வத்தை ஆராதிப்பதிலும் தெய்வ
தெய்வத்துக்கு உண்மையாய் வாழுவதிலும் அவர் பயந்து நடப்பதிலே தவறி போகவில்லை. அவர் செய்து வந்தபடி வழக்கத்தின்படி 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரங்களினால் தங்களை அசூசிப்படுத்தாதபடி, புசிக்காதபடி தன் வாழ்க்கையிலே தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நின்ற ஒரு தேவ மனிதன் தான் தானியேல். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த கனத்தை பாருங்களேன். ராஜா பணிந்து கொள்கிறார், ராஜா கனத்தை கொடுக்கிறார், ராஜா உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார். இது எப்படி நடக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு அருமையாய் இருக்கும்படி தன் வாழ்வை அர்ப்பணித்த தானியேலுக்கு நடந்ததான ஒரு அற்புதத்தை தான் நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் கூட அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே இங்கே மிகவும் அங்கே ஆண்டவருக்கு என்று பிரயாசப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். இன்னும் அதிகமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்த ஒருவராக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் அநேக தியாகங்களை செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எது எப்படியானாலும் உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததோ அப்படி முடிவு பரியந்தமும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே மனத்தாழ்வை நாங்கள் அணிந்து கொள்ளுவோம். எங்களோட வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை விட்டு கொடுப்போம். அது மட்டுமின்றி எடுத்த தீர்மானங்களில் நாங்கள் தவறி போக வேண்டாம். எங்களுடைய தீர்மானங்களை வைத்து எங்களை குழப்புவதற்கு, எங்களுடைய தீர்மானங்களிலே தடுமாறும்படி, எங்களுடைய தீர்மானங்களை உடைக்கும்படி, எங்களுடைய தீர்மானங்களை பின்வாங்க செய்யும்படி நாம் பார்க்கிற இந்த உலகம் முதல் கொண்டு எதிரியான சக்திகள் அனைத்தும் நம்மளுக்கு விரோதமாய் போராடுகிற பொழுது எனக்காக உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவதற்காய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையிலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னை தியாக பலியாய் கொடுத்தார். தன்னை முழுவதுமாக கொடுத்ததினாலே இன்றைக்கு நானும் நீங்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் கனத்துக்குரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஐஸ்வர்யத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த யாரையும் தேவன் புறம்பே தள்ளினதில்லை. அன்றைக்கு தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணம் ஒரு நாளும் சிதைக்கப்படவில்லை. தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டே நிறுத்தினது மட்டுமல்ல, சிங்கக்கிழபியில் கொண்டே போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை, சிங்கங்கள் ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை என்பதை உறுதியாக வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு சிங்கக்கெபியின் நடுவில் நிற்கிற ஒரு நபராயிருக்கலாம். அன்பு தம்பி, தங்கச்சி, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த சிங்கக்கெபியின் நடுவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யார் எங்களை விடுவிப்பார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று மிகவும் மனச்சோர்வோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? தேவன் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறது மட்டுமல்ல, அதை சேதப்படுத்தாமல் உங்களை அந்த இடத்தில் இருந்தவர் மீட்டு கொண்டு வருவார். சிங்கம் கெட்சிக்குந்தான், சிங்கம் சுத்தி திரியுந்தான், சிங்கம் விழுங்க பார்க்கின்றான். ஆனால் வகை தேடி சுற்றி திரிந்தவன் உங்களை விழுங்காதபடி காப்பதற்கு என் ஆண்டவருடைய கரம் உங்கள் பக்கமாய் இந்த காலையிலே கடந்து வருகிறது. உங்களை நிச்சயமாய் நடத்தப் போகிறது. நாளிலே சிங்க கெபியின் மத்தியில் நீங்கள் நடப்பது போல, சிங்க கெபிக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது போல சிங்கங்கள் மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிற நபராய் இருக்கலாம். உங்களை சேதப்படுத்தாதபடி, உங்களை அழிவுக்குட்படுத்தாதபடி அதில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வார். அன்பு பிள்ளைகளே, அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியவர்கள் இன்றைக்கும் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் சம்பவித்த பொழுதும் அவருடைய வாழ்க்கை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த தியாகம்தான், அந்த அர்ப்பணம் தான். அர்ப்பணத்தில் அவர்கள் பின்வாங்கவில்லை, அவர்கள் விட்டு விட்டு ஓடவில்லை. தாங்கள் வந்த பணிகளை நிறைவு செய்து இன்றைக்கும் இறைவனுக்காய் பிரகாசிக்கிறார்கள். அவருடைய கல்லறைகள் கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை நீங்கள் அர்ப்பணம் செய்த நிமித்தமாய் அநேக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். மனம் சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாம் நஷ்டமாய் போய்விட்டது, எல்லாம் இழந்து போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாயிருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, கல்வியில் உயர்வில்லை, இப்படி பலதரப்பட்ட காரியத்தினால் மிகவும் நம்பிக்கை உடைந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள் என்று சொல்லி தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த 5ஆம் மாதம் முழுவதிலும் கரம் பிடித்து உங்களை நடத்தப் போகிறார். உங்கள் கண்ணீர்களை துடைக்கப் போகிறார். இழந்து போனவைகளை திருப்பி கொடுக்க போகிறார். எந்த சிங்க கெபியின் நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களோ, சிங்கங்களின் வாய்களை கட்டியவைகள் சேதப்படுத்தாதபடி அந்த நிலையில் இருந்து உங்களை விடுவித்து தேவன் மேல் நோக்கி செல்லும்படி, உயர பறக்கும்படி, உங்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு
கொண்டு போய் நிறுத்துவதற்கு, உன்னதமான நிலையில் வைத்து அழகு பார்ப்பதற்கு உங்கள் ஆண்டவர் அருகாமையில் வந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அர்ப்பணம் செய்கிறீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, கவலைகள் ஆண்டவரே மாறுவதாக, எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறி ஒரு விடியல் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகள், தீங்குகள், சத்துருடைய வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த 5ஆம் மாதம் முழுவதிலும் பிள்ளைகளை நீர் போஷித்து உடித்துவித்து காத்து கருத்தாய் விசாரித்து நடத்தும்படி உம்முடைய அன்பின் கரங்களுக்கு நேராக ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 5ஆம் மாதம் முழுவதிலும் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. God bless you.